பேச்சுலர் சமையலுக்கு, அதாவது இந்த பலாக்கொட்டை சமையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறம் ஒரு சில மசாலாக்கள்லாம் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டை வேணும். பலாக்கொட்டை இருந்தால் தான் சமைக்க முடியும். நான் பலாக்கொட்டையை கூட கொஞ்சம் கரமணிலாம் போட்டிருக்கேன், முன்னாடி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மசாலாக்கள்லாம் தேவைப்படுது. இந்த மிளகா பொடி தேவைப்படுது, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் தேவைப்படுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா கொஞ்சமாக தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினே இதுதான், மெயின் இந்த இது என்னது குழம்பு மசாலா தூள் கண்டிப்பாக அது தேவைப்படும். நோட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், ஏன்னா இது பேச்சுலர் சமையல், எனக்கு தெரிஞ்சதான் நான் பண்ண போகிறேன். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சமையலுக்கு நம்ம 2 வெங்காயம், முழு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம். 4 தக்காளி எடுத்துருக்கேங்க. 4 தக்காளி, ஏன்னா எல்லாம் குட்டியுண்டா இருக்குது. 4 தக்காளி. இந்த சின்ன பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே போட்டுருவேன். இதில் பாதியை மிக்சியில், அதாவது 2 தக்காளி ஒரு வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைச்சிருவேன். அது கூட கொஞ்சம் லைட்டாக புளியை போட்டு, அது ஒரு புளிப்புத்தன்மைக்காக பார்த்தீங்கன்னா இதை நம்ம அரைக்கிறோம். கொஞ்சம் கிரேவி மாதிரி வர்றதுக்கு நம்ம இப்போ அரைக்கிறோம். மிச்சம் இருக்க அந்த ஒரு வெங்காயத்தையும் அந்த 2 தக்காளியும் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புல போட்டுருவோம். இதில் இருக்க பாதி பூண்டையும் பார்த்தீங்கன்னா குழம்புல போட்டுருவோம். அதுக்கு தான் சரி, ஏன்டா சமையல் வீடியோலாம் போடுறேன்னு கேட்டிங்கன்னா, சமையல் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். சமைக்கிறது நம்ம நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அது 2வது விஷயம். ஆனால் சமையல் பண்ணுறது நமக்கு பிடிக்கும். நமக்கு பிடிச்ச விஷயத்தில் பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு உண்மையாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதற்கான வெற்றி வரும்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டு உங்களை சந்திக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன், மறக்காமல் தக்காளியெலாம் கழுவிடுங்க. வெங்காயத்தையும் வெட்டின பிறகு கழுவிடுங்க, அதுதான் நல்லது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று காட்டிடுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பலாக்கொட்டையும் கரமணியும் பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்சிருக்கிறது. மறக்காமல் நீங்கள் எப்போ நீங்கள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலும் சரி, இல்லை சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சாலும் சரி, நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா இந்த கரமணி கொஞ்சோண்டாவது கொஞ்சம் தண்ணியில் ஊறி இருந்தால் தான் கொஞ்சம் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அப்போ தான் கொஞ்சமாவது வேகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புளி உங்களுக்கு இதில் தெரியுமான்னு தெரில, நான் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். ஒரு சும்மா இந்த இவ்வளோ அளவுலாம் தெரியாது, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருக்கேன். இதை சொல்ல தான் அந்த வீடியோ மறுபடியும் உங்களுக்கு ஆன் பண்ணது. மக்களே, தேவையான பொருட்கள்லாம் அரிஞ்சு வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிஞ்சு வச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் பாதி தக்காளியும் பாதி வெங்காயத்தையும் பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு கொஞ்சோண்டு 2 பூண்டை சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா உங்களை சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா குக்கரில் அரிசியை போட்டு கொஞ்சம் வைக்க வேண்டியது இருக்குது. அதை வச்சிட்டோம்னா கையோட இதையும் நம்ம பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க மக்களே. இன்னொன்று மக்களே, நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, இந்த குக்கர் அடுப்பில் வைக்கும்போது, எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த சமையலை கற்றுக் கொடுத்தவங்க இதே மாதிரி ஒரு பேச்சுலர் இருக்கும்போது ஒரு அண்ணன் கற்றுக் கொடுத்தாங்க. அதாவது சமையல்னா ஃபுல் சமையல் கிடையாது. இந்த குக்கர் மேட்ரு நமக்கு முன்னாடி இருந்தே பயம். அரிசி இது அடுப்பில் வச்சு பண்ணுறது. ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கூட இந்த வாசர் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்குலாம் கரெக்டாக வச்சிடுறாங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதை ஊதாமையே பார்த்தீங்கன்னா குக்கரில் வச்சிடுறாங்க. இப்படி வச்சிங்கன்னா கண்டிப்பாக குக்கர் வெடிக்க தான் செய்யும். ஏன்னா இதில் ஏர் போகும், கொஞ்சமாவது ஏர் வெளியே போனால் தான் உங்களுக்கு விசில் வரும். விசில் வரலைன்னா கண்டிப்பாக அது வெடிக்க தான் செய்யும். இதை பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறுலாம் செய்கிறாங்க. ஆண்கள் செய்கிறதுலாம் பெருசு இல்லை. பெண்களுக்கு என்ன அவங்களாம் வேலை பார்க்குறாங்க, அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறுலாம் செய்கிறாங்க. மறக்காமல் எல்லாருமே இதை ஊதிக்கிட்டு அடுப்பில் வைங்க. இன்னும் சவுண்ட் வருங்க. ஓ, பாரில் சவுண்ட் வருது. கீழே மெயினே ஆன் பண்ண மட்டும் எல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. நீங்கள் இப்போ சாப்பிட்டீங்களா இல்லை இனிமேல் தான் சாப்பிடணுமா அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களாக ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இது எல்லாத்தையுமே உள்ளே போட்டுருவோம். அவ்வளோதான் மக்களே. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பேச்சுலர் பாய்ஸ் சமையல் மாமே. ஆரம்பிக்கலாமா? எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இரும்பு கடாய். அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட்டு ஆயிலை ஊற்றிட்டு தான் பார்த்தீங்கன்னா அடுப்பே பற்ற வைப்போம். அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணுவோம். சிம்மில் வச்சாச்சு, ஏன்னா இது இரும்பு அடுப்புங்கிறனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு எப்போவுமே நாங்கள் கம்மியாக தான் போடுவோம்.
ஒரு சில நேரம்லாம் கடுகே போடாமல் கூட சமைப்பேன். கொஞ்சம் கம்மியாக போட்டாச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா காஞ்ச கருவேப்பிலை தான் இருக்கு, வாங்க மறந்துட்டு வந்துட்டோம், இருந்தால் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீரகம். அப்பப்போ வேற மறந்துடுது எது சீரகம் எது சோம்புட்டு, அது வேற பேரை பார்த்து தான் போடுற மாதிரி இருக்கு. ஓகே, போட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம். மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து அடுப்பில் இருக்கு, விசில் வர சவுண்டு கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கும். வீடியோ ஆன்ல தான் இருக்கு. ரைட், ரொம்ப நேரமா உசுனே சவுண்டு கேட்குது, ஒன்றும் விசில் வர மாட்டேங்குதுப்பா. ஒருத்தர் வர போறேங்க வந்துருச்சு. வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வர்ற வரையும், லைட்டாக அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் மட்டும் இருக்கட்டும். அதுக்கப்புறமா லைட்டாக பூண்டு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். தக்காளியை நல்லா குட்டியுண்டா நறுக்கிட்டு இருக்கேன் மக்களே. அதுதான் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்காக ரெண்டாவது விஷயம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பூண்டை சேர்த்துருவோம். செம்மையா சமைக்கிறோம், செம்மையா ருசிக்கிறோம். மக்களே எல்லாருமே கடுமையாக உழைங்க, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு தராத அளவுக்கு கடுமையாக உழைக்கணும். கடுமையாக உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே ரெகுலராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இன்னொன்று யோசிச்சு பாருங்க, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களோட சமையல் எல்லாமே அதிகமாயிருச்சு. இன்னமும் தெரியலங்க, ஆனால் எனக்கு பிடிக்கும் சமையல் பண்ணுறது. எனக்கு வந்து வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் பிடிக்கும். ஒன்று பேசுறதுக்கு பிடிக்கும், இன்னொன்று சமையல் பண்ணுறதுக்கு பிடிக்கும். இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுலாம் கண்டிப்பாக எனக்கு அதிகமாக விருப்பமே கிடையாது. மக்கள் யாராவது கூட இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கணும், இல்லைன்னா ஃபோன் பார்ப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசுறது, இந்த மாதிரி சமைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். மக்களோட இன்ட்ராக்டாக இருக்கணும் எப்போவுமே, அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. வெங்காயமும் ஓரளவுக்கு பூண்டும் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைஞ்சிச்சு, குட்டி குட்டிலாம் அரைஞ்சி வச்சா அந்த தக்காளியை போட்டுருவோம். இப்படி வெங்காயமும் தக்காளியும் வேகும் போது உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். அதுக்காக தான் உப்பு போடுறது. அவ்வளோதான், வெந்துக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக ஒரு வயசில் பேச்சுலர் இருந்திருப்பீங்க. அப்போல்லாம் நீங்கள் எப்படி சமைச்சிங்க அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.
அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஒன்று இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நான் பண்ணுறதெல்லாம் கிரிஞ்சாக இருக்கும், இல்லைனா ஓவராக பேசுகிற மாதிரி இருக்கும். அது என்னோட தப்பு கிடையாது, நான் பேசுகிறதே அப்படி தான், புரிஞ்சுக்கணும். சரிங்க மக்களே, ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளிலாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பூனே சின்ன ஸ்பூனும், அதுலேயும் 1/4 டீஸ்பூன் தான், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள். அதுக்கப்புறமா மல்லித்தூளும் கொஞ்சம் முக்கியம் இந்த மாதிரி சமையலுக்கு. இதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகாய் தூள், இதுவும் கொஞ்சம் முக்கியம்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய்த்தாள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளோதான் மக்களே. கரம் மசாலா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கறி குழம்பு இந்த மாதிரி குழம்புக்கு தான் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தேவைப்படுமா தேவைப்படாதா எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைங்களா, லைட்டாக தண்ணி ஊற்றிக்கும், நான் அடிப்போம். கொஞ்ச நேரம் இந்த பச்சை வாடையெல்லாம் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை இது பண்ணிகிட்டே தான் இருக்கணும். லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் பச்சை வாடை போனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அரைச்சி வச்ச அந்த மிளகா வெங்காயம்லாம் போட்டுக்கலாம். அவ்வளோதான் மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச இதை உள்ளே ஊற்ற வேண்டியதுதான். வெங்காயம் தக்காளி, லைட்டாக 2 பூண்டு போட்டிருக்கேன். வெங்காயம் தக்காளி நம்ம ஏன் அரைச்சி ஊற்றுறோம்னா, முன்னாடி சொல்லியிருப்பேன், கொஞ்சம் கிரேவி மாதிரி வர்றதுக்கும் கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்குது தான் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி ஊற்றுறதே. சரிங்க மக்களே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த இது பலாக்கொட்டையும் இந்த கரமணி அதெல்லாம் சொன்னல அதுவும் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்படியே உள்ளே ஊற்றிடுவோம். ஏன்னா அது நல்ல தண்ணி தான், நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சதுனால அப்படியே போட்டுற வேண்டியது. அவ்வளோதான் மக்களே. வெங்காயம் தக்காளி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பலாக்கொட்டையாகட்டும் இல்லை அந்த கரமணியாகட்டும் சிம்மில் வச்சு நீங்கள் தட்டை போட்டு மூடிட்டிங்கன்னா ஓரளவுக்கு வேகும். அதை பண்ணிடுவோம். ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் உங்களை சந்திக்கிறேன். மக்களே, ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் மக்களே, ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. சாப்பிடும்போது உங்களை நான் சந்திக்கிறேன். அவ்வளோதான் மக்களே, நம்ம உணவு ரெடி. முட்டை ஏன் வச்சுருக்கேன்னா, எப்போவுமே நான் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் டு 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுவேன். அதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரெகுலராக காலையில் 2 முட்டை, நைட் 2 முட்டை சாப்பிட்ருவேன். நல்லாயிருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் எனக்கு பிடிச்சிருக்கும், நான் சமைக்கிறேன் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன். நல்லாவே வந்திருக்கு. அந்த காரமணி மட்டும் கொஞ்சம் வேகலை மக்களே, லைட்டாக வேகலை. நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த வீடியோ போடுமான்னு தெரியல, வீக்லி ஒரு 2 வீடியோ அந்த மாதிரி வரும். ஆனால் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம லைஃப்பில் நடக்கிறத நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் நண்பருக்கு எல்லாமே நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.